திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே கிறிஸ்தவ தேவாலயத்தை நடத்தக்கூடாது என்று சிலர் கொடுத்த புகார் மனுவின் அடிப்படையில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து ஆராதனையை நிறுத்துமாறு உத்தரவிட்டனர். பாதிக்கப்பட்ட போதகர் தங்கள் தரப்பு நியாயங்களையும் விவாதத்தையும் அவர்களுக்கு முன்பு வைத்தபோது இரு தரப்பினருக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதே திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இடங்களில் பிற வழிபாட்டு தலங்கள் இருக்கும்போது அங்கே கேட்கப்படாத கேள்விகளை கிறிஸ்தவ தேவாலயத்தை மட்டும் குறிவைத்து அனுமதி இருக்கிறதா என்று கேட்க என்ன அவசியம் என்ற குரல் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்களின் குரலாக உள்ளது. நீங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் நடத்தக்கூடாது அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. அதுல ஒரு உத்தரவு தருவாங்க. நீங்க வரணும், அட்டெண்ட் பண்ணணும். முதல்ல சரிங்களா? நாளைக்கே நான் போடுறேன், அட்டெண்ட் பண்ணுங்க. இது ஏற்கனவே நடந்துச்சு. நாளைக்கே நீங்க வாங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. பண்டிகை நடக்கும்போது நீங்க தொந்தரவு பண்ண 10 நிமிஷம் முடிஞ்சு நாங்க சாப்பிடுவோம். என்கொயரியில எதுவா இருந்தாலும் தெரியும். அத நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாமே வாங்க. எல்லாமே வர இங்க தான் இருப்போம். இங்க தான் இருப்போம். நீங்க இது பண்ணு. நீங்க போங்க. நான் எங்க என்ன லாண்டர் பாரு உங்களுக்கு எதுக்கு எங்க எத்தனை கூட்டம் வந்து நீங்க போங்க. நீங்க சொல்ல அதிக சொல்றீங்க. நீங்க எதுக்கு நீங்க வாங்க நிறுத்துங்க. நாங்க ஆபீசர் இங்க நிப்போம். இங்க பாருங்க. ஏன் இடத்துல வந்து அப்படியே உள்ள வர கூடாது. ஆபீசர் எப்படி சொல்லலாம் நீங்க? நடக்க கூடாது ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு புரியல. எதுக்கு நீங்க தடுக்குறீங்க? நீங்க எஸ்பி வரும்போது போய் சொன்னீங்க. எஸ்பி வரும்போது சொன்னீங்க. இங்க கரண்ட் இருக்கு, அது இருக்குன்னு அந்த பிரச்சனை சொன்னீங்க. உங்க வேலை என்ன மேடம்? தடுக்க சொன்னாங்களா? நடக்கும்போது சரி நீங்க நடத்துறீங்க. ஊர்ல வந்து பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களே வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க. பாருங்க அங்க இருக்கிறது 2 பேர் தான் எடுக்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர்? இங்க ஒண்ணுமே இல்ல. லாண்ட் ப்ராப்ளம். எது லாண்ட் ப்ராப்ளம்? 20 பேர் வந்து இங்க தடுறாங்க. நீங்க ஆமா இப்படி வந்து ஏன் மேடம் தடுக்குறீங்க? இப்ப யார் இருக்கறா? இப்ப யார் இருக்கறா? நான் ப்ராப்ளம் பண்ணேன். இப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க? இங்க வந்து நின்னு ஊரெல்லாம் கூப்பிடுவீங்க. நான் உங்களை தடுக்கல மேடம். சட்டத்தை மதிக்கிறவங்க 11 மாசம் நிக்கல சார். அங்க அப்ஜெக்ஷன் வந்திருக்கனால தான் வந்திருக்கோம். மேடம் அப்படி இல்ல யாரும் சொல்ல. நீங்க வந்து நீங்க பேசுறது வந்து அப்படிதான் பேசுறீங்க. எங்கள்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. சரிங்களா? பண்ணுங்க. எங்க குரூப்லயும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஏற்கனவே என்கொயரி போடுறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இப்ப நடத்துனாங்க. நாங்க போறோம். எப்படி பிரச்சனை தான் நீங்க பேசணும். எப்படி பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியுமா? ரெண்டு இதுதான் ரைஸ் ரேஷிங் வா. அதுக்கு தான் தாசில்தார் போய் பண்றீங்க. சார் ஊடு இருக்கிற 4 பேர் 5 பேர் வந்து பாருங்க டிபார்ட்மென்ட்ல இருந்து இங்க இருந்து புள்ளிங்க எடுக்கறாங்க. யாரும் எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணல. நடத்துறீங்க சார். பாருங்க நீங்க பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். ஏன் சார் பர்மிஷன் சும்மா பண்ணி இருக்கிற பாருங்க. குழந்தைங்க ஒரு 3 லேடி 3 ஜென்ஸ் இருக்காங்க. இங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல யாரும் எதுவும் பண்ணவும் கிடையாது, எதுவும் செய்யவும் கிடையாது.